விலங்கியல் ஆய்வில் ஏஐ விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய துறையில் முன்பெல்லாம் மாணவர்கள் சில சிரமங்கள் அவங்களுக்கு இருந்தது. அந்த விலங்குகளை பற்றிய உடற்கூறு ஆய்வுலாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு அந்த விலங்குகள் தேவைப்பட்டுச்சு. அதை தேடி காடுகளுக்கு போனாங்க. அப்போது அந்த விலங்கு அந்த நேரத்தில் காட்டில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிறைய கால நேரங்கள் எல்லாம் விரயமானது. அப்போ எந்த விலங்கு எந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம், அது பரிசோதனை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப பெரிய சிரமங்கள் எல்லாம் இருந்தது. அந்த விலங்குகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு அப்படின்னு பல பிரச்சனைகளை போன தலைமுறையில் எதிர்கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்னைக்கு விலங்குகள் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. காடுகளில் நம்ம செயற்கை கேமராக்களை நம்ம பொருத்தணும் இல்லையா? சிசிடிவிலாம் அங்கங்கே பொருத்தணும். அப்படி பொறுத்துனாலும் அதில் பதிவாகக்கூடிய காட்சிகள் லட்சக்கணக்கான காட்சிகள். அந்த காட்சிகளை எல்லாம் ஆய்வு செய்து தரவுகளாக்கி நாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு பணி. ஏன்னா காட்டில் இந்த மாதிரி எவ்வளவோ கேமராக்கள் இருக்கும். எல்லா கேமராவையும் நம்ம அட்டி டயத்தில் ஒரே நேரத்தில் பார்த்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியுமானா முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த விலங்குகளுடைய நடமாட்டம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம். ஆனால் இன்னைக்கு இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் லட்சக்கணக்கான கேமராக்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து அழகா அது நமக்கு கொடுத்துருது. இந்த விலங்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு தான் வரும், இந்த விலங்கினுடைய பாதை இப்படி தான் இருக்கு, இந்த பறவை இந்த திசையில தான் வலசை போகுது, இந்தந்த பூச்சிகள்லாம் இங்கே இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே தெள்ள தெளிவாக கொடுத்துருது. அதால் எப்படி கொடுக்க முடியுதுன்னு பார்த்தா, அந்த விலங்கினுடைய மொத்த நடமாட்டமும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாயிருக்கிறதுனால அந்த காட்சிகளை வச்சு அதுவே அனலைஸ் பண்ணி அதுவே ஒரு முடிவை கொடுத்துருது. அது மிகவும் துல்லியமாகவும் இருக்கிறது. இது அந்த விலங்கு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, காட்டுல நிறைய ட்ராப் கருவிகள் அங்கங்க வச்சிருப்பாங்க. அந்த கருவிகளை மானிட்டர் பண்றதுக்கும் இந்த ஏஐ ரொம்ப பெரிய ஒரு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காட்டுல விலங்குகள் எப்படி சாப்பிடுது, எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, எப்படி மற்ற விலங்குகளோட ஒரு சமூக உறவை மேற்கொள்ளுது அப்படிங்கிறதெல்லாம் மிக நுண்ணியமாக இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள முடியும். நீங்க கூட சில ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பாம்போட தலையில ஒரு சின்ன கேமரா மாதிரி ஒன்றை வச்சு புத்துக்குள்ள அனுப்புவாங்க. புத்துக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு டீப்பா பார்க்குற மாதிரியான காட்சிகளை எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காடுகள் முழுக்க கண்காணிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதாக போய்விட்டது. ட்ரோன் கேமரால அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த விலங்கினுடைய நடமாட்டம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவா துல்லியமா நமக்கு அது எடை போட்டு காமிச்சிருது. அதுல எந்த விலங்காவது ஆபத்துல இருக்கா? இப்ப யானையெல்லாம் போகும்போது கண்ணாடி பீங்கான் கண்ணாடிலாம் குத்தி காலில் வீங்கி எங்கேயாவது விழுந்து கிடக்குதா, இல்லை வேற எந்த விலங்குகளுடைய தாக்குதல்னால ஏதாவது விலங்குகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு சில விலங்குகள் காட்டுல இருக்குதா, பறவைகள் ஏதாவது அடிபட்டு இருக்குதா, அல்லது எங்கேயாவது வேட்டையாடுதல் போன்ற சம்பவங்கள் நடக்குதா, அதனால ஏதாவது விலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கா, இப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் கேமரா காட்சிகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, வறட்சி ஏற்பட்டு நீர் கிடைக்காம ஏதாவது விலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கா, அதிகப்படியான மழை பொழிவுனால ஏதாவது காட்டுல உள்ள விலங்குகள் பாதிக்கப்பட்டிருக்கா, பனி குளிர் இது தாங்க முடியாம ஏதாவது பிரச்சனைகளால விலங்குகள் பறவைகள் பாதிக்கப்பட்டிருக்கா, அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு அறைக்குள்ள இருந்து கொண்டே ஆராய்ச்சியாளர்களால எல்லா முடிவுகளையும் எழுத முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். காடுகளுக்குள்ள போனாலே எல்லா பறவைகளுடைய சத்தமும் கேட்கும். தவளையோட சத்தம் கேட்கும், காண்டாமிருகத்தோட சத்தம் கேட்கும், எல்லா பறவைகள் சத்தமும் கேட்கும், விலங்குகள் சத்தம் கேட்கும். இதுல எது எந்த விலங்குன்னு நமக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு தூரத்து அந்த விலங்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஏஐ தொழில்நுட்பம் அந்த பறவைகளுடைய ஒலி, எல்லா விலங்குகளுடைய சத்தம், அது எல்லாத்தையும் வைத்து அந்த இடத்துல என்னென்ன பறவை இருக்கு, என்னென்ன விலங்கு இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது எத்தனை எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்துல நமக்கு சொல்லிடுது இந்த ஏஐ தொழில்நுட்பம். அந்த அளவுக்கு விலங்குகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை இந்த ஏஐ தொழில்நுட்பம் ஏற்படுத்தியிருக்குங்கிறதாங்க உண்மை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.